வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற யூடியூப் உங்களை வரவேற்கிறது. இந்த பதிவை கொடுப்பது டாக்டர் சாமுவேல் புருஷோத்தமன். இந்த பதிவில் பித்தப்பை கற்களைப் பற்றிக் காண்போம். இந்த பதிவு உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு சின்ன பதிவு. கண்டிப்பாக முழுவதையும் பாருங்கள். கல்லீரலால் உருவாக்கப்படும் பித்த நீர் பித்தப்பையில் சேமிக்கப்பட்டு தேவைக்கேற்ப பித்தக்குழாயின் மூலம் சிறுகுடலை அடைகிறது. பித்த நீர் கொழுப்பு வகை உணவுகளை ஜீரணிக்க உதவுகிறது. பித்தப்பை கற்கள் என்பது பித்தப்பையில் உருவாகக்கூடிய செரிமானத்துக்கு உதவும் பித்த நீர் திரவத்தின் கடினமான படிவுகள் ஆகும். ஆண்களில் 6%, பெண்களில் 9% பித்தப்பை கற்களுடன் உள்ளனர். இவர்களில் 80% பேர் வலி போன்ற எந்தவித அறிகுறியும் இல்லாமல் உடல் நலப்பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பார்கள். ஆகவே இந்த பாதிப்பு இல்லாத பித்தப்பை கற்களுக்கு சிகிச்சை தேவையில்லை. ஆனால் சிலருக்கு பித்தப்பை கற்களால் பித்தப்பை வீக்கம் ஏற்பட்டு கொடுமையான வலி உருவாகும். வலி வயிற்றின் மையத்திலிருந்து வலது புறத்தில் உள்ள விலா எலும்புகளுக்கு கீழே தோள்பட்டை வரை பரவக்கூடும். பித்தப்பை கற்கள் உள்ள வெகு சிலருக்கு மட்டும் பித்தப்பை புற்றுநோயை உருவாகும். சில நேரங்களில் பித்தப்பை கற்கள் பித்தப்பை பாதையை அடைத்து தடை செய்யும் மஞ்சள் காமாலையை உருவாக்கலாம். தடை செய்யும் மஞ்சள் காமாலைக்கு தாமதம் பண்ணாமல் உடனடி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆகவே பித்தப்பை கற்கள் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பித்தப்பையில் உருவாகக்கூடிய கற்கள் 2 வகைகள் உள்ளன. ஒன்று, அதிக கொழுப்பு பொருள்கள் உண்பதால் உருவாகும் பித்தப்பை கற்கள் மஞ்சள் நிறம் கொண்டவை. இரண்டாவது, உடலில் நீர் சத்து குறைவால் பித்த நீர் அதிக அடர்த்தியாகி அடற்பழுப்பு அல்லது கருப்பு நிற பித்தப்பை கற்கள் உருவாகிறது. ஆகவே பித்தப்பை கல் கொண்டவர்கள் அதிக கொழுப்புப் பொருள்கள் உட்கொள்ளக்கூடாது. அதிக தண்ணீர் குடிப்பது பித்த உற்பத்தியை சீராக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் நீர் சத்து குறைவால் உருவாகும் பித்தப்பை கற்கள் உருவாவதைத் தடுக்கும். பழங்கள், பழச்சாறு பித்தப்பை கற்களை கரைக்கும் தன்மை கொண்டது. பித்தப்பை கற்கள் குடும்ப பாரம்பரியம் சார்ந்தும் உருவாகும் என்று ஆய்வுகள் கூறுகின்றது. மெக்னீசியம் குறைபாடு பித்தப்பை கற்கள் உருவாவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். மேலும் மெக்னீசியம் பித்தப்பை கற்களை கரைக்கும் தன்மை கொண்டது. ஆகவே பக்க விளைவுகள் இல்லாத மெக்னீசியம் தாது சார்ந்த மூலிகைகள் கீரைகளை உணவில் சேர்க்க வேண்டும். மேலும் பித்தப்பை கற்களை கரைப்பதில் கீழ்க்காய் நெல்லி பக்க விளைவு இல்லாத மூலிகை. கீழ்க்காய் நெல்லிக்கு வெளிநாடுகளில் ஸ்டோன் புரோக்கர் என்ற பெயரும் உண்டு. பலர் கீழ்க்காய் நெல்லி பித்தப்பை கற்களை கரைக்கும் என்று ஆய்வு செய்து பதிவிட்டுள்ளனர். கீழ்க்காய் நெல்லி ஆரம்ப கால வைரஸ் பி சார்ந்த மஞ்சள் காமாலைக்கு நல்ல மருந்து என்று ஆய்வுகள் கூறுகிறது. அடுத்து, வெள்ளப்பூக்கரிசாலை மூலிகை பக்க விளைவுகள் இல்லாத ஒரு நல்ல ஈரல் தேற்றி. கல்லீரலும் பித்தப்பையும் ஒன்று சார்ந்து செயல்படுகிறது. ஆகவே வெள்ளப்பூக்கரிசாலை பித்தப்பை கற்களால் ஏற்படும் கல்லீரலில் வீக்கத்துக்கு நல்ல மருந்து. இந்த 2 மூலிகைகள் பித்தப்பை கற்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இந்த பதிவு பித்தப்பை கற்களைப் பற்றி அறிய உதவியாக இருக்கும் என நம்புகிறேன். ஏதேனும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்கள். வணக்கம்.